எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கான ஆதரவு, மக்களினுடைய அன்பு எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுல இருந்து கிராஜுவலா மேலே ஏறிட்டே வருது. குறிப்பா கருத்து கணிப்பு முடிவுகள் இடங்கள் அதிகமாக ஜெயிக்கும் அப்படின்றதும், திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களே சிலர் ஒரு அதிகமான கூட்டத்தை கூட்டுறாரு அப்படின்ற டிபேட்ல சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கு. அப்படின்னா எதை காட்டுகிறது? அவருடைய ப்ரீ பிளான் தான் அதை காட்டுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர் பரப்புரையை மாண்பு முதலமைச்சர் மாதிரி 2ஆம் தேதி தொடங்கல. அவர் பரப்புரையை 1 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கிட்டார். 234 தொகுதியும் ஆல்மோஸ்ட் அவர் ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிச்சிட்டார். இப்போ 2வதா ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 234 தொகுதியிலையும் திமுக அவலங்கள் ஆட்சியால் மக்கள் என்ன கவலைப்படுறாங்க, என்ன அலுவலப்படுறாங்க அப்படின்றத பொது வழியில ஒவ்வொரு மாவட்டமா ஏறி 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 கடின உழைப்புக்கு ஒரு சொந்தக்காரராக தான் நான் அவரை பார்க்குறேன். அவரும் சின்ன வயசு எல்லாம் கிடையாது. அவருக்கு இன்னைக்கு 65-70 வயசை நெருங்குறவர் தான் அவரு. பட் இருந்தாலும் தன்னுடைய உழைப்பை முழுமையா கொடுப்பார். எந்த துறையில எந்த துறையிலும் நீங்கள் உங்கள் உழைப்பை எவ்வளவு முழுமையா கொடுக்குறீங்களோ அந்த உழைப்புக்கு ஏற்ற பலனை நீங்க அனுபவிப்பீங்க. அதுதான் எடப்பாடி அவர்கள் அனுபவிக்க போறார். ஏன் அப்படின்னா, அவர் இருக்கக்கூடிய மிகச்சிறப்பா நான் பாக்குறது என்னன்னா, எந்த வேலையும் ஒருத்தட்ட கொடுத்துட்டு நீ அந்த வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொன்ன மாதிரி நான் அவரை எதுலையுமே பார்க்கல. எந்த வேலையும் செய்யறதா தான் நான் முதல்ல செய்யறேன் பார், இதை பார்த்து நீ செய். எப்படி செய்யணும் நான் சொல்றேன் பார். இப்ப இங்க அந்த வேலை செய், இந்த வேலை செய், நம்ம வேலையாட்களை வேலை ஆகுறது, அந்த வேலையை நீங்களே செய்யறப்ப அந்த வேலையாட்களை அடுத்து அந்த வேலையை செய்யறப்ப நுணுக்கமா செய்வாங்க. ஒண்ணு, அவரே சுறுசுறுப்பா களப்பணி ஆற்றப்ப அவரை விட வயதானவர்கள், அவரை விட வயது கம்மியானவர்கள், ஆஹா அவரு எடப்பாடி அவர்களே எல்லா வேலையும் செய்யறாரு, நம்ம என்ன வீட்டுல உட்காந்துருக்கோம், கிளம்புவோம், நம்மளும் இந்த வேலைகள்லாம் பார்ப்போம், பூத்தை நம்ம ஃபில் பண்ணுவோம், மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வோம், நம்ம திமுகவுடைய அவலங்களை மக்களிடம் எடுத்து சொல்லுவோம், டே டு டே பேஸ் என்ன திமுக நமக்கு கிடைக்குது அது பொது வழியில வைப்போம், தொடர் போராட்டங்கள், நீங்க திமுக சொன்ன வாக்குறுதி என்னென்ன நிறைவேற்றலன்றது திண்ணை பிரச்சாரம். முதல் திண்ணை பிரச்சாரம் அவங்க தான் ஆரம்பிச்சாங்க, ஏடிஎம்கே தான் ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு தெரியுங்களா?